அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கலைச்சொல் விளக்கமான ஈத்திகாஃப். ஈத்திகாஃப் என்பதற்கு முழுமையான விளக்கத்தை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். ஈத்திகாஃப் என்பது மஸ்ஜிதில் பள்ளிவாசலில் தங்கியிருந்து முழுமையாக இறை வழிபாட்டில் ஈடுபடுவது. இது ஒரு சிறப்பான இஸ்லாமிய வழிபாட்டு முறை. ஈத்திகாஃபின் பொருள் மீனிங் தங்கியிருந்தல், தடுத்து கொள்ளுதல், முழுமையாக இறை வழிபாட்டில் ஈடுபடுதல். ஈத்திகாஃப் என்பதற்கு இஸ்லாம் கூறும் விளக்கம் என்னன்னா, ஒரு நபர் இறைவனுக்காக குறிப்பிட்ட நாள் மஸ்ஜிதில் தங்கி தொழுகை, திக்ர், துவா, திருக்குர்ஆன் ஓதுதல் போன்ற இறை வழிபாட்டில் ஈடுபடுவதே ஈத்திகாஃப் ஆகும். ஈத்திகாஃபின் வகைகள்: முதலாவது வாஜிப் ஈத்திகாஃப். ஒரு நபர் ஒரு வேண்டுதலை செய்துவிட்டால் அதை பூர்த்தி செய்ய ஈத்திகாஃப் தவிர்க்க முடியாதது. உதாரணத்திற்கு, அல்லாஹ்வே, எனக்கு ஒரு விஷயம் நடந்தால் நான் 3 நாட்கள் ஈத்திகாஃப் செய்வேன் என்று ஒருவர் வேண்டியிருந்தால் அவன் அதை கடைபிடிக்க வேண்டும். இரண்டாவது, ரமலான் மாதத்தின் இறுதி 10 நாட்களில் செய்யப்படும் ஈத்திகாஃப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இதை செய்திருக்கிறார்கள். இதன் மூலம் லைலத்துல் கத்ர் இரவை அடையலாம். மூன்றாவது, நஃபில் ஈத்திகாஃப். எந்த நாளிலும் ஒரு நபர் மஸ்ஜிதில் அனைத்து தவறான செயல்களிலிருந்து விலகி இறை வழிபாட்டில் ஈடுபட்டால் அதுவும் ஈத்திகாஃப் ஆகும். இது 1 நாள், 2 நாள் அல்லது ஓரிரு மணி நேரமாக கூட இருக்கலாம். ஈத்திகாஃப் செய்யும் விதம்: ஈத்திகாஃப் செய்யும் நபர் மக்களின் நடப்பிலிருந்து விலகி முழுமையாக இறை வழிபாட்டில் ஈடுபட வேண்டும். அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும், தொழுகை, தௌபா, துவா ஆகியவற்றில் ஈடுபட வேண்டும். மஸ்ஜிதை விட்டு வெளியே செல்லக்கூடாது, அவசியமான தேவைகளை தவிர. உணவுகளும் அடிப்படை தேவைகளும் மற்றவர்கள் மூலம் கொண்டு வர வேண்டும். ஈத்திகாஃபின் பயன்கள் என்னன்னு பார்த்தோம்னா, மனதை தூய்மை அடையச் செய்யும், இறைவனுடன் மிகுந்த இணைவை ஏற்படுத்தும், லைலத்துல் கத்ர் இரவை அடைய உதவும், தொழுகை, திக்ர், திருக்குர்ஆன் ஓதுதல், துவா ஆகியவற்றில் முழுமையாக ஈடுபட வழிவகுக்கும், அனைத்து உலக மீதான கவலைகளை மறந்து இறைவனிடம் முழுமையாக சரணடைய உதவும். ஈத்திகாஃப் என்பது ஒரு நபர் மஸ்ஜிதில் தங்கி உலக காரியங்களை மறந்து முழுமையாக இறை வழிபாட்டில் ஈடுபடுவது தான் குறிக்கும்னு சொல்கிறாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையாகவும்